வணக்கம். என்னோட பேர் ஆதிசங்கர். நான் ராஜபாளையம் பக்கத்துலருந்து வாரேன். நான் கடந்த 2 மாதங்களா கோவையில டாக்டர் தங்கதுரை சார்ட்ட தான் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுத்து வந்துகிட்டு இருந்தேன். சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கப்ப, முதல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு சளி தொல்லை அதிகமா இருந்துச்சு. ஆ இது ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா ஒத்துக்கிடாது. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பயில தான் டாக்டர் சிகிச்சை 2 மாதங்களா நான் எடுத்தேன். ஆ அப்பயில எனக்கு அத எடுத்ததுனால இப்ப ரொம்ப நல்லாயிருக்கு உடம்பு. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ரொம்ப சளிய பத்தி ஒண்ணுமே தெரியாது. அத டாக்டர் போய் சிகிச்சை எடுத்த பிறகு தான் உணர்த்தினாரு. சளின்னா என்ன? அது எப்படி என்ன? அது எதுக்கு? நம்ம உடம்புல எப்படி இருக்கு? என்ன? அப்படின்ட்டு. அத உணர்ந்தோனே தான் எனக்கு என் மனதில இருக்க பயமே ஃபர்ஸ்ட்டு போச்சு. ஓ! சளின்னா இதான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் உணர்ந்த பிறகு தான் நான் எல்லாமே சிகிச்சை அவர் சொல்றபடியே பின்பற்றி நான் வந்து இப்ப சிகிச்சை எடுத்து எனக்கு சரியாயி, இப்ப எல்லா ஆயுள் ஐட்டமும் என்னால மன திருப்தியா சாப்பிட முடியுது எல்லாமே. ஒரு பயம் இல்லாம, அதே சமயம் எனக்கு சாப்பிடலாட்டி உடல் நடுக்கம் வரும். கை கொஞ்சம் நடுங்கும், கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அத சார் வந்து பசிய உணர்த்துறேன்னு சொல்லி எனக்கு பண்ணி, அது மூலியமா எனக்கு குணமாகி, இப்ப எனக்கு அந்த மாரி எதுவுமே இல்ல. அதுக்கு மெயினா காரணம் வந்து அவர் சொன்னாரு, "பசிச்சா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி. நான் அதத்தான் அப்படித்தான் அவர் சொல்றத தான் பின்பற்றினேன். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓ இந்த மாரி எப்படி சொல்றது? சாப்பிடாம இருந்தா எனக்கு இப்ப நல்லா இருக்கு. ஒரு நடுக்கம், அந்த மாரி பதட்டம் எதுவுமே இல்லாம நல்லா இருக்கு. பசிச்சா சாப்பிட்டா என்னோட உடல் நல்லா இப்ப ஆரோக்கியமா இருக்கு. இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் இறைவனும் தான், டாக்டரும் தான். ஸோ ரொம்ப நன்றி டாக்டர். அ இறைவன் அருளால எல்லாம் நல்லா இருக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.